அப்பா, நான் ஜெபிக்கும் போதெல்லாம் நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர். அப்பா, நான் விண்ணப்பிக்கும் போதெல்லாம் நீர் எனக்கு பதில் கொடுக்கிறீர். மனதார நாங்கள் சொல்லலாமா? அப்பா, நான் ஒருத்தர் மாத்திரம் இருந்தா கூட போதும் ஆண்டவரே. எனக்கு எதிராய் வருகிற எல்லா எதிரிகளை நான் அவர்களை தகர்த்து போடுவேன். என் பலத்தானால் அல்ல, என் கர்த்தருடைய பலத்தினால. கர்த்தர் என்னோடு கூட துணையா இருப்பதால நான் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொள்வேன் என்று நாம சொல்லலாம். நன்றி ஆவியானவரே. கர்த்தருடைய கண்கள் பாருங்க மனுபுத்திரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது என்று நம்ம வேதத்துல பார்க்கிறோம். பாருங்க, எல்லா சூழ்நிலைகளையும் எல்லா சிச்சுவேஷன்ஸையும் நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. அது நம்மளுடைய பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோரா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில பாருங்க, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பர்சனலான ஒரு இல்னஸ் இருக்கும். பாருங்க, அது கர்த்தர் மாத்திரம் தான் அறிவார். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சின்ன சின்ன பாரங்களை கூட கர்த்தர் அறிவார். பாருங்க, நம்ம சொல்லலாமா? யாருமே அறியாம இருக்கிற என்ன நீங்க அறிஞ்சிருக்கிறீங்க. யாருமே பார்க்காத என்ன நீங்க பார்க்கிறீங்க. உங்களுடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. வேதத்துல வாசிக்கிற அல்லவா, சகலமும் அவருக்கு முன்பதாக வெளியரங்கமா இருக்கிறதா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. சொல்லலாமா? யாரும் அறியாது என்ன நீர் அறிந்திருக்கிறீங்க. நன்றியா, நன்றி. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். நன்றி ஆவியானவரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து இயேசுவே தேடி வந்த நல்ல நேசரே, உண்மையாய் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. அழகான கண்கள், அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்து நான் உயிர் வாழ்கின்றேன். நன்றி ஆண்டவரே. நன்றி ஏசப்பா. யோசேப்பை பாருங்க, நம்ம வேதாகமத்துல அவ கதையை முடிச்சிடலான்னு பிளான் பண்ணாங்க. பிளான் பண்ணிதான் குழியில போட்டாங்க. கர்த்தருடைய கண்கள் யோசேப்பை கண்டது. ஆமே, முடிந்து போக இருக்கிற அந்த சூழ்நிலையில இருந்து அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் பாருங்க, அந்த குழியில இருந்துதான் அவருடைய வாழ்க்கையை துவக்கினார். அந்த குழியில இருந்துதான் அவருடைய வாழ்க்கையை துவக்கினார். அப்படிப்பட்ட தேவன் நம்மையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மீண்டுமாய் உண்மையாய் சொல்லலாமா? யாரும் அறியாத என்ன நீர் அறிந்திருக்கிறீங்க டாடி. உங்களுடைய கண்களால் நீர் என்னை பார்த்து கொண்டிருக்கிற தயவுகளுக்காய் கோடி கோடி நன்றி. ஓ ரீமாலா ஸ்ரீதாரே குலிபலா. நன்றி ஆவியானவரே. தேங்க்யூ லார்ட்.